இப்ப பாஜக வளர்ந்து இருக்குது, பாமக தேய்ந்து இருக்குது என்பதா இதை புரிஞ்சுக்கிற விஷயமா. நெய்வேலி நிலக்கரியில 1000 பேர் வெளிய வேலைக்கு எடுத்திருக்கீங்க. தமிழ் ஒருத்தன் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு அமைப்புல தமிழ் ஒருத்தவங்க இல்லாம எப்படி வந்து செயல்படுத்துறீங்க? பீகார்ல லாலு பிரசாத் யாதவ், அப்புறம் ராப்ரி தேவி அந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டீங்க. அன்புமணி அப்ப சௌமியா அன்புமணி. அவங்க பசுமை தாயகம்னு அமைப்பு வச்சிருக்காங்க, அது தனி. ஆனா பசுமை தாயகத்துக்காக பாஜக கூட்டணி கிடையாது. கூட்டணி பாமகவும் பாஜகவும் தான். பசுமை தாயகம்னு வந்தது இல்ல. அப்போ பாமக ஒருத்தனை நிறுத்துதான் சரியானதா இருந்திருக்கும். அப்போ அவங்க நிறுத்த விரும்பலையோ அல்ல நிறுத்த தெரியலையான்னு தெரியல. அவர் பேசின அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாதிரியே இருக்காது. அமைச்சர் தகுதியை மாதிரி பேசுகிறார். பழைய ஸ்டைல்ல பேசிட்டாரு அவர். தன்னை மறந்து தானா வந்துடுச்சு. இது வந்து கோயிலும் கிடையாது. இது வந்து ஆயிரக்காலம் சமாதி. சமாதி தான். இப்ப உங்க வரைக்கும் என்ன பண்றாங்க, 1000 காலம் விட கோயிலா மாத்த முயற்சி பண்றாங்க. அந்த கோயில் வந்ததா இந்த சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் உள்ள வரும். இந்தியாவில பணக்கார சட்டம், ஏழைகள் சட்டம், அரசியல் சட்டம். இனிய தமிழ் வணக்கம் சார். இனிய தமிழ் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீர்களா? தேர்தல் களம் எப்படி இருக்கு? பாஜகவோட கூட்டணியில பாமக இணைந்ததுக்கு அப்புறம் அந்த தேர்தல் முகமே மாறிடுச்சு. ஒரு மூன்று தரமான ஒரு போட்டி உருவாயிடுச்சு அப்படின்ற வார்த்தைகள் பார்க்கப்படுது. பாஜகவோடு பாமக இணைந்ததற்கு பல இடங்கள்ல வந்து எதிர்ப்புகளும் காணப்படுகிறது. அந்த எதிர்ப்புகள் வந்து செயற்கைத்தனமான எதிர்ப்புகளா அல்லது இயற்கையான எதிர்ப்புகளா? பாஜக பாமக கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுகிறது? மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியை ஏத்துக்கல. பாமக கூட பாஜக கூட்டணி அமைன்னு யாரும் எதிர்பார்க்கல. கடைசி நேரம் வரைக்கும் அதிமுக ஆதரவான நிலைப்பாடா இருந்தது. கடைசி நேரத்துல அது என்ன நடந்ததுன்னு தெரியல. இவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க. பாஜக பக்கம் போனது அங்க பாமக இருக்க நிறைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம். இதை செய்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது சரியா ஒரு புரிதல் இல்லாம பண்ணியிருக்காங்க. சென்ற முறை அதிமுக கூட்டணியில பாமகவும் பாஜகவும் இருந்தாங்க. அப்போ பாமக 7 சீட்டு கொடுக்கப்படுது எம்பி, பாஜக 4 தான் கொடுத்தாங்க. அந்த கட்சி கூட கூட்டணி வச்சா இப்ப பாஜக வளர்ந்து இருக்குது, பாமக தேய்ந்து இருக்குது என்பதா இதை புரிஞ்சுக்கிற விஷயமா. இதுல பாமக கூட்டணி கூப்பிட்டு இருக்கணும். பாமக கூப்பிட்டு அவங்க வந்து இருந்தாங்கன்னா அது விஷயம் வேற. ஆனா இவங்க தான் வந்து அதை தேடி போய் பாஜக கூட வச்சிருக்காங்க. யார் கூட கூட்டணி என்பது, யார் அழைத்தால் யார் போனார்கள் விஷயம். பாஜக அழைத்து பாஜக லீடிங்ல இருக்குது, அவங்க கூட நீங்க பாமக கூட்டணி வைக்கிறது அது வேற விதம். பாமக அழைத்து பாஜக வந்திருந்தா அது வேற விதம். நீ ஹெட். இப்ப பாஜக இந்திய அளவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக ஒரு வலுவான முதல் கட்சியாக கடம்பெறுகிறது. தமிழகத்தில் இன்று வந்து சாதாரணமா நினைத்தாலும் அதனுடைய வளர்ச்சி பெரிதாகவே கணிக்கப்படுகிறது. அதனால கூட எதிர்காலத்தை கருதி கூட அவங்க வளர்ச்சி ஒண்ணுமே கிடையாது. நீங்க வளர்ச்சி எதை பாக்குறீங்க? அண்ணாமலை ஊர்வலம் போனாரு, அவ்வளவுதான். அது யாருன்னா போலாமே, நானும் போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். இது கூட்டம் வரதுனா அளவு கொஞ்சம் மாறுபடும். யாரு ஊர் நடந்து போனாலும் அது கூட்டம் வரதான் செய்யும். பாமக ஊர் நடத்தினாலும் அந்த கூட்ட நடைபயணம் மேற்கொண்டாலும் அதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். அதை வச்சு நீங்க வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா? வளர்ச்சி என்பது மக்களை மனதை எந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கீங்க பேசல. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நேற்று கூட பேச சிவசானு நெய்வேலி நிலக்கரியில 1000 பேர் வெளிய வேலைக்கு எடுத்திருக்கீங்க. தமிழ் ஒருத்தம் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு அமைப்புல தமிழ் ஒருத்தவங்க இல்லாம எப்படி வந்து செயல்படுத்துறீங்க? அப்ப தமிழர்களுக்கு துரோகம் தானே அது. அப்ப பாஜக என்ன செய்திட்டீங்கன்னு கேட்கும்போது கேள்வி பதில் சொல்ற கட்டாயம் நமக்கு இருக்கு. அதான் ஒன்றையும் பண்ணவே இல்லை. இப்ப நிறைய செய்யறதுக்கு அதிகமா இருக்கு. இங்க இருக்க பாதி பேர் தமிழ்நாட்டில் தமிழே கிடையாது. ஹை போஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹிந்திக்காரன் தான் இருக்கான். தமிழுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. 2 வருஷம் நீங்க படிக்கணுமா, படிச்சு முடிச்சு ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தி தமிழ் பேரை கத்துக்கணுன்றான். அப்ப தமிழ்ல லாக்கி இல்லையா, திறமை இல்லையா? ஆனா அவன் இங்க பாஸ் ஆகிறான். இன்டர்வியூல எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகிறான். தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒன்னு ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவன் பீகார் குஜராத் அவங்கள வரவங்க எல்லாம் பாஸ் ஆகி அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. நல்லா படித்த தமிழ்நாட்டு மாணவர்கள் ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப இது எது காட்டுது? அப்ப இவங்களுக்கு லாங்குவேஜ் ஒருத்தர் போடுவேன், நாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்படணும், அவங்கள கத்துக்கிட்டு வேலை செய்யணும். அப்ப லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கும் திறமை இல்லையா? அப்படி கவர்மெண்ட் பார்க்கப்படுது இல்லையா? அப்ப நீங்க செய்யற துரோகம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்தி தெரிந்தவர்களை இங்க தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்றீங்க, தமிழர்களை இந்திக்காரனை மாத்துறீங்க. இது அவங்க பண்ற விஷயம். இது வந்து பாமக கூட போகுதுன்னா பாஜக ஓட்டு வங்கியே கிடையாது. போன எலெக்ஷன் ஓட்டு கீழமான ஓட்டு வங்கி வாங்கினது பாஜக எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஓட்டு விழுன்னு சொன்னா கூட அது பாமக ஓட்டு இருக்குன்னு தவிர பாஜக இருக்க. பாமக பாஜக கூட்டணி எதிர்த்து நிறைய வன்னியர் கட்சிகள் அமைப்புகள் வந்து ஒரு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. பாமகவை 10 தொகுதிகளிலும் நாங்கள் தோல்வியற செய்வோம், அதற்கான தேர்தல்களிலே பரப்புரைகளை ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி பொது உழைப்பாளர் கட்சி மரியாதைக்குரிய SS ராமசாமி படையாச்சர் அவருடைய பையன் அவர் கூட சொல்றாரு.
இந்த மாதிரி இவர் கடவுட்டியார் அவர்களுடைய மகள் அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க. இந்த எதிர்ப்பு எதனால் கிளம்புகிறது அவங்ககிட்ட இருந்து? அதாவது பாமக வந்து அடிப்படையில் வன்னியர் கட்சி, வன்னியர் சங்கத்துடைய கட்சி, வன்னியர் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட பாமக கட்சி. இதுல பெரும்பாலும் வன்னியர்ல இருக்காங்க. இந்த வன்னியர்களை அவங்க சங்கம் தனியா வச்சிருக்காங்க. சங்கத்தை ஒருங்கிணைத்து போக தெரியல. பாமகவானது சங்கத்தை ஒருங்கிணைத்து எல்லா வன்னியர் சங்கம் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதான் பாமக. அந்த உருவாக்கத்தை தக்க வைத்துக் கொண்டு வன்னியர் சங்கங்களை அடிப்படையா வச்சு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரிதில வந்திருக்காரு. எல்லாம் பிரிச்சு விட்டீங்க. பாமக வன்னியர் சங்கங்களே ஒருங்கிணைச்சு பேச முடியலன்னா நீங்க மற்ற சமூக தேடி பண்ண போறீங்க. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க வன்னியர் சங்கத்தை விட்டுட்டீங்க. அவங்கள பேசுறீங்கனாலே இன்னைக்கு ஒரு 150, 200 வன்னியர் சங்கங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. அவங்கள சேர்த்து பேசினீங்கன்னா வன்னியர் ஓட்டு உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். முதல்ல நீங்க சார்ந்த ஒரு சமுதாயத்துக்காக நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஓட்டுக்கு பிரிந்திருக்காது. நீங்க உங்களுக்கு எதிராக மாறி இருக்குமா. அதே சமயத்துல பாமக வன்னியர்ல வளர விட மாட்டேன்னு கருத்து பரவலா இருக்கு. நான் அதை வன்னியர் என்ன விஷயம் என்னன்னா எந்த வன்னிய சமுதாயத்தை பற்றியும் எந்த தலைவரை பற்றியும் தாழ்த்தி பேசுறது நான் விரும்புறது கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன் அதை பற்றி பேசி வளரணும்னு நினைக்கிறேன். அதனால பாமக செய்யறது எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. டாக்டர் ராமதாஸ் அவர்களை குறித்து தரக்குறைவாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடர இருப்பதா சொன்னீங்க. வழக்கு தொடரப்பட்டு விட்டதா? என்ன நிலைமையில் இருக்குது? வழக்கு தொடுப்பதற்காக எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னே அவங்க வேண்டாங்க, இதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு மேடையில் தெரியாமல் பேசிட்டோம், அதுக்காக நீங்கள் தவற எடுத்துக்க வேண்டாம், நாங்கள் ஐயா கிட்டே நாங்கள் அதை வந்து மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் பிரசத்துக்கு வேணாம்னு சொன்னதால அந்த முயற்சியை நிறுத்தி வச்சிருக்கோம். தருமபுரி வேட்பாளராக திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாமகவினரிடையே உற்சாகம் காணப்பட்டாலும் எதிர்த்தரப்புல இருந்து வர குரல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் வாரிசு அரசியல் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே வந்து பீகார் மாதிரி ஆயிடுச்சு. பீகார்ல லாலு பிரசாத் யாதவ், அப்புறம் ராப்ரி தேவி, அந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டீங்க. அன்புமணி அப்ப சௌமியா அன்புமணி. இப்ப இதுன்னு பண்ணி நான் இதுதான் நீங்க அடிமட்ட தொண்டர்களை கவனிக்கிற விதம். இப்ப அடிமட்டத்தை எவ்வளவு பேர் உழைச்சிருப்பான். 30-40 வருஷம் சங்கத்துக்காக உழைச்ச, கட்சிக்காக உழைச்ச எவ்வளவு பேர் இருக்கும். அதை ஒருத்தவங்க கூட கிடைக்கல. அப்ப நீங்களும் குடும்ப ஆட்சி தானே, இது ஏற்றுக்கொண்டு தானே. நீ 25 வயசுல வந்தானே, 50 வயசுல வந்தானே. இப்ப இவர் வந்தாரு நம்ம உதயநிதி, எத்தனை வயசு? 50 வயசு வாரசுல வந்தாரு. போன வருஷம் 2 வருஷம் 40 வயசு வந்தாரு. அப்ப என்ன சொல்ல, அரசு சொல்லலையா, வாரிசு சொல்லலையா? எந்த வயசுல வர்றதுன்றது பிரச்சனை கிடையாது. அப்போ தகுதி வந்துருவீங்களா, தகுதியே வரல, அதனால விட்டீங்க. பாமக பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல உழைத்த திறமையானவர்கள், கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இருக்காங்க. அதுல யாரும் ஒருத்தர் பண்ணியிருக்கலாம். இது யாரும் கிடைக்கலாம்னு நீங்க சொல்றது கரெக்டா? அவங்க வச்சுக்கலாம். அவங்க பசுமை தாயகம்னு அமைப்பு வச்சிருக்காங்க, அது தனி. ஆனா பசுமை தாயகத்துக்காக பாஜக கூட்டணி கிடையாது. கூட்டணி பாமகவும் பாஜகவும் தான். பசுமை தாயகம்னு வந்தது இல்லை. அப்போ பாமக ஒருத்தனை நிறுத்துதான் சரியானது இருந்திருக்கும். அப்ப அவங்க நிறுத்த விரும்பலையோ அல்ல நிறுத்த தெரியலையான்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க சார், பாமக 10 தொகுதிகளில் எத்தனை வெல்வார்கள்? 10க்கு 10 எடுத்துருவாங்களா? எப்படி? 10க்கு 10 எடுத்து வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் 1-2 அதிகபட்சம், அவ்வளவுதான். ரொம்ப கம்மியா சொல்றீங்களோ? இல்ல, ரியல் ஃபேக்ட் இஸ் தட். அவ்வளவு. அது ஃபேக்ட் என்னன்னா, மக்கள் மனநிலையில நீங்க ஓட்டு வீதம் குறைஞ்சிட்டு இருக்கு. இணைந்த கட்சி வந்து அந்த கட்சிக்கும் ஓட்டு வங்கி கிடையாது. ஓட்டு வங்கி நிறுத்திட்டீங்கன்னா யார் ஓட்டு வங்கி நினைக்கிறீங்க? பாமக தவிர்த்து பாஜக ஓட்டு வங்கி கிடையாது. பாஜக ஓட்டு வங்கி கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கும் ஓட்டு வங்கி கிடையாது. எல்லாம் சொற்ப எண்ணங்களை வச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா கிட்ட வரலாம். வெற்றி பெறுவது வேற, கிட்ட வர்றது வேற. அவங்ககிட்ட தொடலாம், நெருங்கி வரலாம். இல்ல, 2வது இடத்திற்கு முனைந்தாலே அது பாஜகவிற்கு பெரிய வெற்றியாக அவங்களுக்கு வெற்றிங்க. பாமக என்னாச்சு? நம்ம பாமக ஒண்ணுமே இல்லையா? ஏறும் வந்தவங்க தமிழ்நாட்டுல 2வது 3வது பெரிய கட்சியா இருந்து பாமக. அவங்க அதெல்லாம் அந்த சமயத்துல பாஜக ஒண்ணுமே இல்லாம இருந்தது. நோட்டை கீழே வாங்க, ஓட்டு வாங்கினது வந்து இப்ப நீங்க தூக்கி விடுறீங்கல்ல. வளர்ச்சி யாருக்கு இருக்கும்? பாஜக வளர்ச்சியா இருக்கும், அது பாமக வளர்ச்சியா பார்க்கப்படாது. இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் தவறாக வைக்கப்படுகிறது அப்படின்னு பொன்முடி குறிப்பிட்டிருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு 300 கோடி ரூபாய் செலவுல நாங்க தான் கும்பாபிஷேகம்லாம் பண்றோம், எல்லா கோயிலுக்கும் நாங்க தான் அறநிலையத்துறை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அல்ல, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி தான். அதனாலதான் இந்து நலவாரியம் வச்சிருக்காங்க, இந்து சமய வச்சிருக்காங்க இல்லையா? அதுல தெரியுது இந்துக்கள் மேல அவங்களுக்கு அதிக அன்பு இருக்கு, அதனாலதான் வச்சிருக்காங்க. ஆனா கனிமொழி கேட்க வேண்டியது என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துக்கு ஒரு கட்சி வச்சீங்க, சங்க ஒரு நலவாரியம் வச்சீங்க, அது ஒரு அமைச்சரை போட்டீங்க. அதே மாதிரி ஏன் நீங்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு அமைப்பு வைக்கல? அதுவும் தெரிய வேணாவா? அவங்களுக்கு இந்துக்களுக்கு விரோதமாக இல்ல. ஆனா என்ன, இந்துக்கள் பணத்தை கொள்ளடிப்பது முன்னுரிமை பெற்றவர். இந்துக்கள் பணத்தை எப்படி கொள்ளடிக்கணும்? 300 கோடி கோயிலுக்குன்னா திருச்செந்தூருக்குள்ள 300 கோடி கட்டுறது அவசியம். 100 கோடி என்ன வச்சு கோயில் என்ன பண்ண? 300 கோடிக்கு ஒண்ணுமே. நீங்க வந்து சுண்ணாம்பு இதுல வந்து செங்கலை கட்டின கோயில் கிடையாதுங்க. அந்த கட்டத்துக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன செய்ய போறீங்க 300 கோடியில? இல்ல என்ன பண்ண போறீங்க? 300 கோடியா? 300 கோடியில 100 கோயில் கட்டலாம்.
அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த கோயிலுக்கு சீரமைப்பதற்கு வேலையே இல்லையே. என்ன பண்ணுவீங்க? செங்கல் வீடு விட்டுருக்கா? செங்கலை கட்டின கோயில் அது, கருங்கல்ல கட்டின பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயில். சீரமைப்பு பணி என்ற பேர்ல அது இந்துக்கள் சொத்தை கொள்ளையடிக்க உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை. ஆனா நீங்க இந்துக்கள் மட்டும் உருவாக்க, நீங்க முஸ்லீம்களுக்கோ அந்த கிறிஸ்துவ உருவாக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க சேர்த்து வச்சுக்கணும். இந்துக்கள் பண்றது மட்டும் கொள்ளையடின்றதுக்காக இந்துக்களுக்கு விரோதமான இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நல்ல வரி அமைச்சிங்க. ஆனா கிறிஸ்துவர்களுக்கு அமைக்கல, முஸ்லீம் அமைக்கல. ஆனா வர பணத்தை கொள்ளையடிச்சு அந்த வாரியங்களுக்கு கொடுக்குது. அவங்க கிறிஸ்துவமும் முஸ்லீம் கொடுத்து அவங்கள கணக்காட்ட தேவையில்லை. அவங்க வர கோயில வர பணத்தை, உண்டியில போற பணத்தை பாதிரியாரோ மற்றவங்க எடுத்து சந்தோஷமா வீடு கட்டிக்கலாம். மோகன் சி லாரஸ்மா எல்லாரும் எவ்வளோ பேர் இருக்காங்க சொந்தமா பண்ணிக்கலாம். அவங்க கணக்காட்ட அவசியமே இல்லாமல் போகுது. வெளிநாட்டுல ஃபண்டை தடை பண்ணல. இந்துக்கள் மட்டும் அந்த வாரியம் வச்சு அந்த சமயத்துக்கு ஒரு மினிஸ்டர் போட்டு இந்துக்கள் மட்டும் நீங்க பண்றது கொடுமையிலும் கொடுமை. வட சென்னை வேட்பாளருக்கான அந்த வேட்புமனு தாக்கலின் போது அந்த மோதல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையிலான இது நாகரிகமானதாக தெரிகிறதா? இதுல தவறு யார் மேல சொல்லுங்க? அதாவது நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண போகும்போது அவங்க வரிசையா கூப்பிடுவாங்க. யார் முதல்ல வரீங்களோ அவங்க வரிசையா கூப்பிடுவாங்க. அந்த ஏன்னா அது பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிட்டு கட்டுவாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக டோக்கன் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. திமுக டோக்கன் கொடுத்துருக்காங்க 8ஆம் நம்பர், அதிமுக 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய அமைச்சர் சேகர் பாபு முன்ன பண்ணவங்க பொதுநல ஒரு சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இவர் போயிருக்கு, கூப்பிடும் இவர் போயிட்டார். ஆனா ஆக்சுவலி என்ன பண்ணு டோக்கன் இவருக்கு அடுத்த டோக்கனா கொடுத்துருக்காங்க. அது அதிமுக நேரம், அதிமுக முன்ன போயிருக்கணும். அதிமுக கூப்பிட்டு போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க. அவர் பேசின அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாதிரியே இருக்காது. அமைச்சர் தகுதியை மாதிரி பேசுகிறார். பழைய ஸ்டைல்ல பேசிட்டார். அவர் தன்னை மறந்து தானா வந்துடுச்சு. அது இப்ப மழையில ஒரு 100% அண்ணா எப்படி இருந்தாலும் தெரியும். அவர் கூட பழையது தெரியும். வடச்சென்னையில் எங்களே தெரியும் அண்ணனை பத்தி. ஆனா அவர் தன்னை மறந்து தானா உள்ள இருந்த அந்த வார்த்தைகள் வரும்போது இவர் அமைச்சர் தானா இந்த கேள்விக்கு எழுதிக்கிறது. இன்னும் மாறல, அப்படியே இருக்காங்க. ஆனா அது அமைச்சருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர் தன்னை மீறி அவர் தனியா அவங்கள பண்ணிட்டு பெருந்தன்மையானவர்கள், பெருந்தன்மை புத்தி இருக்கவங்க, முறைப்படி வரவங்கள முறைப்படி விட்டுட்டு அப்புறம் நான் பண்ணி கொடுத்தேன்னா அது பிரச்சனை இருந்துக்காது. அது சம்பந்தமா நேற்று கூட நம்ம வடச்சென்னுடைய அதிமுக வேட்பாளர்கள் கமிஷனர் ஆஃபீஸில் அண்ணன் மனோகர் அவர்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் தாமதப்படுத்தி எங்களை வேணும் அடக்கட்சி தகாத வார்த்தை பேசியிருக்கான்னு சொல்ல கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி, அவர் பால் கனகராஜ் அவர் கூட ஒரு வழக்கு தொடர்கிறதா சொல்லியிருந்தாரு ஒரு செய்தியாளர் சந்திக்கும் போது. அந்த ஆலவந்தார் அறக்கட்டளை தொடர்பான ஒரு ஆர்டிஐல பார்த்தீங்கன்னா 1078 ஏக்கர் நிலங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதற்கான பத்திரங்கள் எதுவும் இல்லை, எங்ககிட்ட இல்லை அப்படின்றாங்க. இது எப்படி சாத்தியப்படுகிறது? இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல இந்து சமய அறநிலையத்துறைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அவங்க எப்படி அதுல ஒரு கட்டடங்களை கட்டுவதற்கோ அல்லது அந்த சொத்துக்களை முறைப்படுத்துவதற்கோ எப்படி அவங்க முனைகிறாங்க? இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஆர்டிஐ போட்டிருந்தேன் 2023 வருஷம். 2023 ஆர்டிஐ போட்டு எந்த அடிப்படையில ஆயிரங்காணி ஆளவந்தாருடைய அந்த சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகி இருக்குன்னு போட்டு அதற்கான தஸ்தாவேஜுகள் பத்திரங்கள் உங்களிடம் இருக்குதான் கேள்வி கேட்டு நான் போட்டிருந்தோம். அதற்கான அந்த ஆர்டிஐ போட்டதான் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அனுப்பின பதில ஆளவந்த அறக்கட்டளை சொந்தமான சொத்துக்கள் சம்பந்தமாக பத்திரங்கள் ஏதும் அலுவலகத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டணும்னா அந்த சொத்து சம்பந்தமான பொது ஒருத்தர் பத்திரம் யாருமே இந்து சமய துறையில என்பது அவங்க கொடுத்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி நீங்க உள்ள நீங்க நிர்வாகம் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா 1959 இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு சட்டம் ஒன்று போயிட்டு சட்டத்தின் மூலம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இது இந்து கோயிலுக்கு சொந்தமானது. இது கோயிலும் கிடையாது. இது ஆயிரக்கால சமாதி சமாதி தான். இப்ப உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஆயிரங்காலம் கோயிலை மாற்ற முயற்சி பண்றாங்க. அந்த கோயில் வந்ததான் இந்த சட்டம் இந்து சமய அறநிலையத்து சட்டம் உள்ள வரும். இது கோயிலுக்கு அறக்கட்டளை ஆயிரங்காலம் அறக்கட்டளை வச்சிருக்கேன். அந்த மேல பாத்தீங்கன்னா ஆலோசனை அறக்கட்டளை தான் போட்டுருவாங்க. எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அறக்கட்டளை சொந்தமான சொத்து, அறக்கட்டளை சொந்தமான சொத்து இந்து சமய அறநிலையத்துள்ள அது வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க என்ன 20 வருஷம் வரல, ஏற்குரிய இந்த இனத்தினிக்கு வந்தது இல்லை, ஏற்குரிய 200-300 ஆண்டுகளா இருந்து இந்த நாயக்கர் அறக்கட்டளை இருக்குது. இத்தனை அவங்க அப்பா காலத்தை யாருமே டேக் ஓவர் பண்ணல. இப்ப இன்று 2020 திமுக அரசாங்கம் இதை அவங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இடத்தை டேக் ஓவர் பண்ணி 1058 அவங்க சொன்ன லிஸ்ட்லயே போய் 1078 ஏக்கர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மையிலே சொத்து 2000 ஏக்கர் மேல 500 ஏக்கர். இப்ப நான் அதுதான் கேட்க வரேன். முறையா பத்திரங்களை பராமரிக்காம இந்த ஏக்கர் இந்த விலைக்கு அளவு அப்படின்னு ஒரு முறையான டாக்குமெண்ட் இல்லாம
அது நிறைய திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் நீங்க கேட்டீங்க கரெக்ட். 1078 ஏக்கர் எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட பத்திரமே கிடையாது. 1078 எப்படி சொல்றீங்க? உண்மையில் சொன்னா 2000 ஏக்கருக்கு மேல சொத்து. இவங்க பாதி வித்து எடுத்துட்டாங்க. எதுவும் 1000 ஏக்கர் மேல இவங்க ஆட்டையை போட்டு ஒரு ரஃபோர் கணக்காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 900 ஏக்கர்ட்ட ஆக்கணும். ஆமா உண்மை. அல்ல பட்டா இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்போ சில இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் டேக்கர் பண்ணிருக்காங்க. இப்ப நெமிலிச்சேரி நெமிலியில நடக்கிற இந்த குடிநீர் கடையில குடிநீர் வேண்டும் இந்த இடத்துல செயல்பட்டு இருக்குது. அது யார் சொத்து? யாருக்கு போகணும்? அந்த பணம் இந்த அறக்கட்டளைக்கு வர வேண்டிய பணம் அதையும் கொடுக்க மாட்டீங்க. அந்த அறக்கட்டளைக்கு வர பணத்தை அறக்கட்டளை நிர்வாகிகள் என்ன பண்றீங்க? இல்ல சமுதாய பெரியவர்கள், அரசியல்வாதிகள், கட்சிகள் அறக்கட்டளை கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் நடந்துட்டு இருந்து கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமா வந்தது. அதனால அப்பீலுக்கு போயிருக்காங்க. அந்த அறக்கட்டளையிலும் அப்பீலுக்கு போயிருக்காங்க. இது அறக்கட்டளை அவங்க வந்து அந்த கேஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வகித்து தான் இருக்காங்க. நிர்வகித்தா தான் இவங்க வந்திருக்காங்க. அப்ப இவங்க பத்திரமே இல்லைன்னு சொன்னா நீங்க உள்ள நிர்வகித்து வர்றது வந்து எப்படி நீங்க சிந்துயாளருக்கு எடுத்து வரீங்கன்னு புரியல. ஆனா 1070 சொல்றதுக்கான காரணமும் தெரியல. எப்படி எதை வச்சு 1070 சொல்றீங்க? அப்ப நீங்க பத்திரம் இல்லை எப்படி அளப்பீங்க? இதெல்லாம் பார்த்து எந்த ரெக்கார்டு வச்சு அளந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப ரெக்கார்டு 1070 கொடுத்தீங்க. ஏற்கனவே 900 ஏக்கரை ஆட்டையை போட்டுட்டு மீதி இருக்கிறத ரஃபா கணக்காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த இந்து சமயத்தில் அவங்களுடைய திறமை. இதுதான் இந்து சமயத்தை வச்சு காரணம் என்னன்னா இந்துக்களின் சொத்துக்களை கொள்ளையடிப்பதாக உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலைத்துறை. அதை சரியா செயல்பட்டு இந்த அரசு செயல்பட்டு வராங்க. சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ராமநாதபுரத்துல வேட்புமனு தாக்கல் செய்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள். சட்ட ரீதியில இது சிக்கல்கள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனோம். ஓபிஎஸ் வந்து எம்எல்ஏ இருக்காரு இப்ப சமயத்துல. அவர் நமச்சிவாயம் கூட வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அமைச்சர் பதவி நான் ரிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து இங்க வராத ஒத்து வராத சட்டம். இந்தியாக்கள்ல ஒரே சட்டம் தான் வச்சிருக்காங்க. இவங்க ஜெயிச்ச பிறகு என்ன ஒரு பதவியில் இருக்க முடியும்? ஜெயிக்கிறதுக்கு முன்ன 2 பதவி. இப்ப எம்எல்ஏ வேணுமா எம்பி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பதவியை கண்டிப்பாக ரத்து செய்தாகணும், கேன்சல் பண்ணி ஆகணும். ராஜினாமா செய்யாம தொடர முடியாது. அது எல்லாத்தையும் இப்போ 2 பேர் நம்ம ஐயா இவர் ராகுல் காந்தி 2 இடத்துல போனோடைய எம்பியில ஒன்னு ஜெயிச்ச உடனே ஒன்னு வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மாதிரி நடைமுறை இருக்கு. ஆனா இந்த சட்டத்தை எடுக்கணும். இது ஏழைகள் இப்ப இதனால தேர்தல் செலவுகள் சொல்ற உண்மைதான். ஏதோ முட்டாள்தனமானது. இவங்க நன்மை பயன் ஒன்னு தோத்தவன் ஜெயிக்கலாம் வச்சிருக்காங்க. ஒன்னு செலவு வயசு தான் அதுல. அப்ப இதுல வந்து சட்டத்துல வந்து எடுக்கப்பட்ட விஷயம் பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். இது நம்ம யாராவது கேள்வி கேட்டோம்னா நம்ம தான் பொதுமக்களோட வழக்கறிஞர் முறையில நீங்க கேட்கலாம். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட நம்ம கேள்வி கேட்டா அப்ப நமக்கே வந்து நீங்க யாருக்கு அக்கறை, உங்களுக்கு எதுக்கு இந்த அக்கறைன்றான், நம்ம மேலேயே திருப்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்க விடுறது கிடையாது. கேட்டுதான் இருக்கும். சில கேள்வி கட்டாயமா இதெல்லாம் எதிர்ப்பு அதிகம் வந்தாலும் விடக்கூடாதுன்னு மன வைராக்கியம் உண்மை கேட்டுதான் கட்டாயத்தை கண்டிப்பாத்தையும் கேட்போம். இரட்டை இலை சின்னத்தை எனக்கு வழங்கலாம் முடங்கிருங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இது எப்படி சாத்தியமாகுமா? ஏன்னா பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறார். இதுல மத்திய அரசு அல்லது தேர்தல் ஆணையத்தை பிரஷர் கொடுத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவர் வந்து இவருக்கு முடியல, இவரே ஓரம் கட்டிட்டாங்க. ஓபிஎஸ் ஓரம் கட்டியோம்னா இருக்காது. இது என்ன பியூட்டின்னா இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னாக்கா 5 ஓபிஎஸ் இருக்காங்களாம். பன்னீர்செல்வம் 5 பன்னீர்செல்வம் இருக்கலாம். மிகப்பெரிய டிராஜடி. ராமநாதபுரம் அவர் சொன்னதுல ஒரு பாவம் அந்த சுத்தி அடிக்கிறான். அவரே என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. ஓபிஎஸ் பாவம். அது வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணாரு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, சென்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் நலவரை கொடுக்கும்போது அவரை தடுத்தவரில் அவரும் ஒருத்தர். அவர் தேனி மாவட்டத்தில் அவர் சார்ந்த பகுதியில் போகும்போது ஆளுநர் சக்தி வாங்கிட்டு தான் அவர் வந்து வாக்கு கேட்க போனார் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிட்ட. அப்போ வன்னியர்களுக்கு கொடுத்தா தப்பா பண்ணிட்டு நாங்கள் கொடுக்க ஆசை இல்லை, வன்னியர் சத்து கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு எதிர்த்தவர்கள் அவர் ஒருத்தர். அதன் பாவத்தின் விளைவு தான் நீங்க அனுபவிக்கிறேன். அவரு பண்ண அதே இடத்துல பன்னீர்செல்வம் அதே பேர்ல 5 பேர் 4 பேர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் சுத்தமா கிடையாது. ஆனா அவர் வந்து எதை பேஸ் பண்ணி பண்றாரு? அவருக்கு வந்து உண்மை அவர் ஆள் நிக்க ஆள் இல்லை. அதனால அவரை நிக்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டார். நின்று அசிங்கப்பட ரெடி ஆயிட்டா இருந்தா என்ன வருத்தம்? ஏன்னா நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் இப்படி பின்னாடியே போயிட்டு முதலமைச்சர் இருந்த தமிழகத்துல அவருக்கு நிலைமையை நினைக்கும் போது பரிதாபமா தான் இருக்குது. மேல்முறையீட்டின் காரணமாக தண்டனை இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து கவர்னருக்கு ஏற்றிருக்காங்க. இது வந்து அமைச்சர்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? ஒரு அரசு அதிகாரி இது மாதிரி ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. சட்டம் வந்து எப்படி சொல்லுது? அமைச்சர்களுக்கு ஒரு சட்டம், அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கா? ஆமா, இது வந்து இந்தியாவில பொறுத்தவரையில ஏழைக்கு ஒரு சட்டம், பணம் சட்டம் சிறந்த எடுத்துக்காட்டுங்கிற விஷயம். இதே ஒரு அரசாங்க அதிகாரியோ அரசாங்க ஊழியோ தவறு செய்துட்டு இது மாதிரி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட இதுக்கு நீதிமன்றமே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களே. ஆமா, அதுதான் சொல்றேன். சட்டம் அதான் சொல்றேன். இந்தியாவில பணக்கார சட்டம், ஏழைகள் சட்டம், அரசியல் சட்டம்
இதே தவிர ஒரு வேலை கவர்மெண்ட் அதிகாரி, கவர்மெண்ட்ல வேலை செய்ய அரசாங்க அதிகாரி ஏதாவது வேலை தவறு செய்துட்டு சஸ்பெண்ட் ஆனா அதை நிரூபிச்சுட்டு வா, குற்றம் மட்டும் இல்ல நிரூபிச்சுட்டு வந்தா வேலை சேர்த்துக்கிறான். அது சேர்க்கறது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க குற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டது, குற்றம் இல்லைன்னு சொல்லல, அந்த தடை பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே மந்திரி பதவியோ எம்எல்ஏ பதவியோ கொடுத்து சொல்றது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இது சாதாரண மக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? கொடுக்க மாட்டான். அப்ப இது மட்டும் இதுல பாரபட்சம் சொல்றது, இந்த நாட்டுல பாரபட்சம். சட்டத்தை ஏற்றும் போது ஏழைக்கு அந்த லூப் லைன் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு லூப் லைன் உள்ள பூந்து இவங்க சட்டம் சாதிக்கிறாங்க, ஏழைகளால போக முடியல. அதான் விஷயம். இதுல இருந்து உண்மையிலேயே சொல்ல போனா வருந்தத்தக்க ஒரு செய்தி. இது கவர்னர் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அவரே கடைசியில பண்ண மாட்டேன்னு சொன்னார். அவர் சொன்னார், ஏன்னா குற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்லல, குற்றமற்றவன்னு சொல்லல, தடை பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க, இந்த வேகத்தை அதை காட்டலையே. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வேகத்தை காட்டல. அவங்க ஆளுங்கன்னும் போது உடனே போறாரு, உடனே சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி அவருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அவருக்கு வாங்கி கொடுத்து இந்த பதவி வாங்கி கொடுத்த பிறகுதான் இப்ப சந்தோஷமா இருக்காரு. புது மதுபான கொள்கை அந்த வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை பதிவு செய்ததே காங்கிரஸ் தான், டெல்லி காங்கிரஸார் தான் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அவங்க கேஸ் கொடுத்ததும் அவங்க தான். இன்னைக்கு அதுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், பாஜக அரசு இதை தவறாக கையாளுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பதும் அவர்கள் தான். அப்ப இதை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அவருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவங்க உடனடியா போய் சேரல அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது நீங்க ஒரு வழக்கு. சம்மனே கிடையாது. இப்ப சம்மன் எந்த ஊர்ல இருக்கீங்க? சம்மன்லாம் இல்ல, போலீஸா போன் அடிப்பா, அதுவும் போலீஸ் யார் அடிப்பா? கீழே இந்த பிசி போலீஸ்ல இருக்க கான்ஸ்டபிள் போனிச்சு, ஸ்டேஷன் வரான்னு போய் நிக்கணும். போய் நிக்கலாம், வீடு அச்சு கூப்பிட்டு போவாங்க. 9 முறை சம்மன் அனுப்பிலாம் சாதாரண மக்களுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு முறை சம்மன் அனுப்ப ஊந்துச்சு ஓடியா நம்ம. நம்மள்ட்ட அவ்வளோ சட்டத்தை கட்டுப்பட்ட ஒரு தமிழர். ஆனா அங்க 9 முறை சம்மன் அனுப்பி வரலன்னாக்கா அந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிறான்னு அர்த்தம். ஆனா இதுல என்னென்ன உண்மை என்னன்னா, அந்த கேஸ் போட்டதே இந்த காங்கிரஸ் உடைய அந்த டெல்லி பிரசிடென்ட் தான் போட்டிருக்காரு. அவர் பேரு ஸ்ரீ அனில்குமார் பிரசிடென்ட். அவர் தான் அதுக்கு புகாரை முதல்ல கொடுத்தவர் அவர் தான். அவர் கொடுத்த புகார் எனக்கு மடியில் தான் இந்த கடிதம். இந்த கடிதம் அடிப்படையில தான் அவர் 2022 3/6/2022 புகார் மனு கொடுக்குறாரு. அந்த புகார் மனு ஏத்துக்கிட்டு தான் அந்த கெஜ்ரிவால் மேல வழக்கு பதியப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில தான் இன்னைக்கு பண்றாங்க. அதே நடக்குது. குழந்தைங்க கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை இந்த காங்கிரஸ் ஆட்சியில இன்னும் நடந்துதான் இருக்குது. ஆனா இதான் உண்மை. அது இப்ப அந்த போட்ட கேஸ் இப்போ தூஸ்தட்டி எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி நன்றி.